ஆதி பாரதி சீரியலில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்க்குறீங்களோ அவ்வளோக்குள்ள எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மரகதமும் தனமும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நிச்சயமாக வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடக்காது. நான் தெராஸில் வந்து ஒரு ட்ரிக் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ தான் பண்ணாலும் தெராஸ் வந்து இந்த ஆப்போசிட்டில் வந்து வரவே வராது. அப்படி ஏண்டி இப்படிலாம் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு. ஏம்மா உனக்கு மட்டும் வந்து இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தானே நீ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத வந்து கரெக்டாக மணி கேட்டுட்டாப்புல. என்ன இந்த விஷயமா பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும் ரகசியம் அப்படின்னோன்னே, உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் என்ன பெரிய பொல்லாத ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மணி நவுந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து குறுக்கல் வராப்பில் வந்தோன்னே வந்து அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து வாங்க, குழந்தைய வந்து தெராஸில் எடுத்து வைங்க துலாபாரத்தில் அப்படின்னு சொன்னோன்னே, உடனே வந்து சாரதா வந்து சொல்லிடுறாங்க, தமிழுக்கு வந்து அப்பா யாரும் கிடையாது, அம்மா மட்டும்தான் அப்படின்னோடனே டக்குன்னு ஆதி வந்து கோவம் வந்துடுது. என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னும். இல்லைப்பா அவர் கேட்டோன்னே டக்குன்னு உண்மையாக சொல்லிட்டேன் அப்படின்னோன்னே, அதெல்லாம் தேவையில்லாமல் பேசுகிற வளர்ச்சி கதை. தமிழுக்கு வந்து அப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அழைச்சிட்டு வராங்க. பாரதி வந்து லைட்டாக எமோஷன் ஆகிறாங்க அந்த செகண்டு. அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு துலாபாரத்தில் வந்து தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. நம்ம தமிழை உட்கார வச்சுட்டு மாலை போட்டு விட்டுட்டு சாமியை வேண்டிட்டு எல்லாத்தையும் எடுத்து வை பாரதி அப்படின்னு சொன்னோன்னே எடைக்கு எடை எடுத்து வச்சிடுறாங்க. தமிழோட எடையோட அதிகமாக எடுத்து வச்சிடுறாங்க. அப்பயும் துலாபாரம் இந்த சைடு டைரெக்ஷன்லேயே இருக்குது அப்படின்னோன்னா மரகதம் வந்து டக்குன்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதான் சாக்குன்னு, இது வந்து சரியாக படலை, ஏதோ வந்து தெய்வ குத்தம் போல் இருக்குது, அதனால தான் வந்து வெயிட் வந்து அந்த பக்கம் வரங்கல்ல, இப்போதைக்கு வந்து வீட்டுக்கு போயிடலாம், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. பாரதி நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவாக இருந்தாலும் தான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னோன்னே, இது வந்து அப்படிலாம் வந்து டக்குன்னு எடுத்துகிட்டுலாம் போகக்கூடாது, வச்சாச்சுன்னா துலாபாரத்தை வச்சாச்சுன்னா வெயிட் வந்து முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரின்ட்டு வந்து ஆதி கையில் உள்ள ஒரு ஹார்ட் செயின் ஒன்று வாங்கி கொடுத்தாங்கல்ல நம்ம தமிழுக்காக முதல்ல, அந்த ஹார்ட் செயினை எடுத்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு வந்து அதை வைக்கிறாங்க துலாபாரத்தில். துலாபாரம் டக்குன்னு இந்த பக்கம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் மாறிடுது. வெயிட் இறங்கினதுக்கப்புறமேட்டுக்கு சந்தோஷம் தாங்கலை நம்ம பாரதிக்கு. மரகதம் வந்து அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க. தனாவும் என்ன எப்படி வந்துச்சுன்னே தெரில அப்படின்னோன்னா குருக்கள் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல, இந்த மாதிரி வந்து மனுஷங்களோட நல்ல மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து வெயிட்டு அது திருவிளையாடல் வந்து சாமி நடத்தியிருக்காங்க. உங்களோட மனசை வந்து எல்லாரும் ஆதியோட வந்து பாசத்தை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த சீன் காமிச்சிருந்தாங்க. காமிச்சு முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து பாரதி வந்து வராங்க. வந்தோடனே வந்து சாமி கும்பிட்றாங்க. கரெக்டாக வந்து ஆதிக்கு வந்து ஃபோன் வந்துடுது. ஃபோன் வந்தோடனே போனதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து சாரதா அம்மாவுக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல நம்ம குருக்கள் வந்து, இந்த மாதிரி வந்து மாப்பிள்ளைக்கு வந்து காது குத்திருக்கீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, மொட்டை அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு. இல்லை அப்படின்னோன்னே, அதெல்லாம் செய்யணுமா, சம்பிரதாயம் கல்யாணத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுருங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆதி கரெக்டாக வந்தாங்க. வந்தோன்னே வந்து என்ன செஞ்சிடலாமா, தாராளமாக என்ன வேணாலும் செய்யணுமோ செஞ்சிடலாம், காது குத்துறது தானே, தமிழுக்கு தான் ஏற்கனவே காது குத்தியாச்சு, தமிழுக்கு இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, சாரதாம்மா வந்து சரி காது குத்திடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, ஆதி வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஆதி ஓடுறவங்க பிடிச்சி அமுக்கி பிடிச்சி வந்து அறிவு வந்து உட்கார வச்சிடுறாங்க. உட்கார வச்சுட்டு மாலையை போட்டுடுறாங்க. போடுறதுக்கப்புறமேட்டுக்கு ஆசாரி வந்து காது குத்துறதுக்கு வந்து வராங்க. வந்தோடனே வந்து ஆதி வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே தமிழ் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட் இன்னும் காது குத்தவே இல்லை, அதுக்குள்ளே ஏன் இந்த கத்துறீங்க, சின்ன பிள்ளைத்தனமாக இல்லை, நானே காது குத்திருக்க மாட்டேன், தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி விழுந்து சிரிக்கிறாங்க. அந்த பக்கம் வந்து நைஸாக வந்து ஆதிக்கு காது குத்தி முடிச்சிடுறாங்க. காது குத்தி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு காது வலி தாங்காமல் வந்து இந்த பக்கம் ஓரமாக வந்து சாஞ்சு கையை வச்சு காற்று வீசிக்கிட்டு இருக்காப்புல காதுக்கு. அந்த பக்கம் வந்து பாரதி வந்து சரி தமிழும் சரி விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பாரதி இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு வலிக்கல இல்லை, அடேங்கப்பா என்ன எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் வந்து காது குத்துறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப தைரியசாலின்னு நினச்சேன், இப்படி போட்டு சேட்டை பண்ணிட்டீங்க அப்படின்னோடனே, என்ன பாரதி எனக்கு வலிக்குதில்ல அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஒன்றும் வலிக்காது அப்படின்னு சொன்னோன்னே, தமிழ் நீ போய் அங்கே போய் விளாடு அப்படின்னதுக்கப்புறமேட்டுக்கு ஆதி கிட்டக்க வந்து கரெக்டாக வந்து கையை வந்து கையிலேருந்து முத்தம் கொடுக்குற மாதிரி ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறாங்க பாரதி. அதே மாதிரி இந்த காதுக்கும் வலிக்குது அப்படின்னு ஆதி சொன்னதான், ஒரு காதுக்கு தானே குத்திருக்காங்க, நீங்கள் என்ன அந்த காதுக்கும் கேட்குறீங்கன்னு பிடிச்சி ஆதி காதை பிடிச்சி திருக்கி விட்றாங்க. பாரதி விட்டுரு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் ரொமான்டிக்காக பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் இவ்வளோ சந்தோஷமாக வாழ்க்கையில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். அது இப்போ மனசில் வந்தால் அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, அப்படி இருந்தும் கரெக்டான சமயத்தில் என் மனசுக்கு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கும் தமிழுக்கும் நீங்கள் எப்போதுமே கூட வந்து நிற்கிறீங்க அப்படின்னோன்னா, என்ன பாரதி பேசுகிறீங்க, எப்போதுமே வந்து நீங்கள் 2 பேரும் என்னோடய சொத்து, உங்களை வந்து நான் எந்த சூழ்நிலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து பேசுகிறாப்புல நம்ம ஆதி. அதோட எபிசோட அட்டகாசமாக முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.